நண்பர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு முக்கியமாக நம்ம கூடியிருக்கோம். இங்கே ரொம்ப முக்கியமானவங்க எல்லாம் கூடியிருக்காங்க. இதில் நம்ம என்ன சொல்ல விரும்புகிறோம்னா, நிறைய விஷயங்களில் நம்முடைய உண்மையான அறிவியல் அறிவு எது அப்படிங்கிறத நிறைய மறந்துடுறோம். அந்த மாதிரி மறந்துட்டு வேற ஏதோ ஒன்று அறிவுன்னு தேடிக்கிட்டு அதன் பின்னால் போய் நிறைய ஏமாற்றங்களை சந்திக்கிறோம். வாழ்வியல்லையும் சரி, பண்பாட்டுலேயும் சரி, நிறைய கண்டுபிடிப்புகள், இப்படி பல்வேறு விஷயங்களில். இதில் ரொம்ப முக்கியமாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, அந்த தண்ணி சம்மந்தப்பட்ட விஷயம். இன்னைக்கு தண்ணீர் இல்லாமல் உலகம் 3ஆம் உலகப் போர் வருது அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் பெருவெள்ளத்தால் பூமி அழியுதுன்னு சொல்கிறாங்க. இதுக்கெல்லாம் 2000 வருஷத்துக்கு முன்னையே நம்ம தீர்வெல்லாம் கண்டுபிடிச்சிருந்தோம். வெள்ளமே வரக்கூடாது, தண்ணி பஞ்சமே இருக்கக்கூடாது. நல்லா கவனிங்க, வெள்ளமே வரக்கூடாது, தண்ணி பஞ்சமே எந்த காலத்திலையும் இருக்கக்கூடாது. இதுக்கெல்லாம் 2000-3000 வருஷத்துக்கு முன்னே நம்ம தீர்வு கண்டுபிடிச்சி முடிச்சிட்டோம். உலகத்திலேயே வேளாண்மைங்கிற ஒன்றை செயற்கையானதாக்கி மருதம்ங்கிற பேர்ல கொண்டு வந்து அதை நஞ்சை புஞ்சை அப்படின்னு 2ஆ பிரிச்சு இந்த உலகத்தோட பிரச்சனை, தண்ணீர் பிரச்சனைக்கு தீர்வே கண்டுபிடிச்சாங்க. வெள்ளமே வராம இருக்கிறதுக்கும் அதுல தீர்வு இருக்கு, தண்ணீர் பஞ்சமே இல்லாம இருக்கிறதுக்கும் தீர்வு இருக்கு. எப்பெல்லாம் 100 டிகிரிக்கு மேல வெப்பம் அதிகரிக்குதோ அப்பெல்லாம் தண்ணி பூமியில இருக்கவே இருக்காதுங்க. ஆனா அந்த தண்ணியை நம்பிதான் பூமியில உயிர்களே இருக்கு. தண்ணி இல்லாட்டினா புல்லு புண்டெல்லாம் செத்துரும். பிசும்பின் துளி வீழின் நல்லால் பசும்புல் தலை காண்பதறியுது. ஒரு துளி தண்ணி வரலன்னா புல்லு கூட தலையை நீட்டி வெளில வராது அப்படின்னு திருவள்ளுவனே எழுதுறான். அது போலவே நெடுங்கடலும் தண்ணீர்மை குன்றும். ஒரு சொட்டு மடலைன்னா ஒரு புல்லு எழுந்திரிக்காது. கடலு 3 பங்கு தண்ணி கடல் காணா போயிருன்னு எழுதுறான். நெடுங்கடலும் தன் நீர்மை குன்றும் தடிந்து எழிலிதான் நல்காதாகி அப்படின்னு. மழை பெய்யலன்னா கடலே காணா போயிருங்கிறான். வருமுன்னர் காவாதான் வாழ்க்கை எரிமுன்னர் வைத்தார் போல கெடும். நெருப்போட அளவு அதிகரிச்சதுன்னா 100 டிகிரிக்கு மேல வெப்பம் அதிகரிச்சுன்னா பூமியில எந்த இடத்துலையும் ஒரு சொட்டு தண்ணி இருக்காது, நீராவிய மாதிரி காணா போயிடும். அந்த தண்ணீரை பூமியில நிறுத்தி வைக்கணும்னா அறிவு வேணும். ஏன்னா கொதிக்கிற பூமி நெருப்பு கோள், இதுக்கு ஒரு அறிவு வேணும். அடுத்ததா இந்த தண்ணி வெள்ளம் வருது பாருங்க, அது வெள்ளமே ஏற்படாம மக்கள் பாதுகாப்பா வரணும்ல, அதுக்கு ஒரு அறிவு வேணும். தண்ணியை நிறுத்துறதுக்கு ஒரு அறிவு வேணும். தண்ணியே இல்லாம வெள்ளம் வந்தா அதுல எவ்வளவு மழை பெஞ்சாலும் அந்த தண்ணி மக்களை பாதிக்கக்கூடாது, பெருவெள்ளமே வரக்கூடாது. அது அப்ப எவ்வளவு மழை பெஞ்சாலும் பாதிக்காம பூமியில அந்த தண்ணி எங்கதான் போகும், அதுக்கு என்ன செய்யணும் அப்படிங்கிறதுக்கு வேற ஒரு அறிவு வேணும். எவ்வளவு மழை பெஞ்சாலும் தண்ணி பூமியை குடிச்சுக்கிட்டே இருக்குங்க, தண்ணியே நிக்காது. இதுக்கு பேர் புஞ்சை. கொஞ்சோண்டு மழை பெஞ்சாலும் அவ்வளவு தண்ணி தேக்கி வச்சுக்கும், தண்ணி பூமி உறிஞ்சாது. இது நஞ்சை. அடுத்த வருஷம் வரைக்கும் பெய்ய தண்ணி நின்றுகிட்டே இருக்கும். இது குளம், குட்டை, ஏரி. இது எல்லாம் உலகத்துல பல ஏரிகள் இயற்கையானது. தமிழ்நாட்டில் உள்ள 90% ஏரிகள் செயற்கையானது. அது போலவே முந்தைய காலங்களிலும் தமிழர்கள் ஆண்ட காலங்கள் அப்பயும் பெருநகரங்கள்லாம் இருந்தது. அப்பெல்லாம் வெள்ளமே இல்லை. இப்ப பாத்தீங்கன்னா சென்னையை பார்த்தீங்கன்னா ஒரு மழை பெஞ்சா சென்னையே மிதக்குது. என்ன காரணம்? நீங்க சென்னையில மட்டும் இல்லை, உலகத்துல எந்த இடத்துல கட்டடத்துக்கு உள்ள போர் போட்டு பார்த்தீங்கன்னா தண்ணி வரும். ஏதுங்க தண்ணி? நம்ம எல்லாரும் மழை பெஞ்சு தண்ணி குடிக்கவே இல்லை, கட்டடத்துக்குள்ள ஏது தண்ணி போர்பட்டா வருது? பூமி தண்ணியை உறிஞ்சி கொள்கிறது, அவ்வளவுதாங்க. இந்த உறிஞ்சுகிற தொழில்நுட்பங்கிற ஒண்ணு பூமியில என்னன்னா இன்னைக்கு பூமியில உயிரே இல்லை. ஆனா இதை சுத்தமா மறந்துட்டு பெய்யுற மழை நீரெல்லாம் வண்டலூர்ல பெய்யுற மழையை கூட வடபழனியை கடந்து மெரினா பீச்சில் கொண்டு வடிகட்டுறதுலயே குறிக்கோளா இருக்கும். நம்ம அங்கங்க பெய்யுற தண்ணீரை அங்கங்கவே பூமி உறிஞ்சிக்குது. அதனால மேட்டூர்ல போர் போட்டாலும் தண்ணி கிடைக்குது, பள்ளத்தூர்ல போர் போட்டாலும் தண்ணி கிடைக்குது. காரணம் பூமி நீரை உறிஞ்சுது. இந்த நீரை உறிஞ்ச வைக்கிற ஒரு வேலையை செஞ்சுட்டோம்னு வச்சுக்கோங்களேன், வெள்ளங்கிற ஒண்ணு எங்கேயுமே பாதிக்காது. அந்தந்த இடத்துல பெய்யுற தண்ணீரை அங்கங்கவே உறிஞ்சு வைக்கணும். நீங்க 10 கட்டடத்துல பெய்யுற தண்ணீரெல்லாம் கொண்டு போய் 11ஆவது கட்டடத்தை உள்ள விட்டு பூமி உறிஞ்ச மாட்டேதுன்னு சொல்லக்கூடாது. இந்த வேலையை தாங்க செய்யறோம். இதுக்கு பேரு புஞ்சை கட்டமைப்புன்னு பேரு. நஞ்சை கட்டமைப்புங்கிறது அங்கங்க பெய்யுற தண்ணீரை தேக்கி வச்சுக்கும். புஞ்சை கட்டமைப்புங்கிறது மலையில தண்ணி பெஞ்சாலும் மலையில அந்த இடமே குடிச்சிடும். அடுத்தது சமவெளியில பெஞ்சா அதுவே குடிச்சிடும், காடுகள்ல பெஞ்சா அதுவே குடிச்சிடும். ஆண்டுக்கு எவ்வளவு மழை பெஞ்சாலும் அவ்வளவு தண்ணி பூமி உறிஞ்சி குடிச்சிடும், தண்ணி நிக்காது. இத சென்னை மாநகரத்துல செய்யணும். கட்டடத்துல எவ்வளவு மழை பெஞ்சாலும் சரி, அவ்வளவு தண்ணீரும் கட்டடத்துக்குள்ள உள்ள இடம் அல்லது கட்டடத்தை சுத்தி உள்ள இடத்தின் மூலமா குடிக்க வச்சிடணுங்க. அப்படி பண்ணிட்டோம்னா ஒரு 10-20 கட்டடத்திலேயோ 10-20 தோட்டத்திலேயோ எவ்வளவு மழை பெஞ்சாலும் சுத்தி எங்க வேணாலும் தண்ணி நிக்கலாம். ஆனா அந்த இடத்துல தண்ணி நிக்க கூடாது. அதை மாதிரி பண்ணி நிரூபிச்சிட்டோம்னா சென்னை மாநகரத்தையே அடுத்தடுத்த ஆண்டுகள்ல மக்களோட கவனம் திசை திரும்பும். உண்மையிலேயே அதை காப்பாற்ற முடியும் போல இருக்கே அப்படிங்கிறது அப்பதான் இந்த துறை சார்ந்த அறிஞர்களுக்கும் கிடைக்கும்.
அப்போதான் அவங்க செய்வாங்க அப்படிங்கிறதுக்காக நாங்களும் ஊர் ஊரா தேடி பிச்சை எடுக்கிறது மாதிரி கேட்டு பார்த்தோம். யாராவது கொஞ்சம் இடம் கொடுங்க, இந்த மாதிரி மழை பெய்கிற மழையெல்லாம் உங்க தோட்டத்தில் நிற்காம அவ்வளோ தண்ணீர் குடிக்கிற மாதிரி செஞ்சு காட்டுறோம். தோட்டம் இருக்கிறவங்க சொல்லி கொடுங்க, வீட்டை சுற்றி இடம் இருக்கிறவங்க கொஞ்சம் கொடுங்க, நாங்கள் சும்மா இலவசமாக இந்த தொழில்நுட்பத்தை செஞ்சு தரோம் அப்படின்னு அதை பல பேருக்கிட்டே சொல்லிட்டோம், பல தடவையாக சொல்லிட்டோம். அதை காதில் வாங்கிட்டு அம்பத்தூர் இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்டில் ஒரு 4 அடி தண்ணி நிற்குங்க மழை பெஞ்சா. உள்ள எந்திரங்கள்லாம் மழை நீரில் நிற்கும். அந்த மாதிரி இருக்கிறவங்க திரு நந்தினி ஜெயகாந்த் அவங்க வந்து எங்கள் இடத்துல செஞ்சு காட்டுங்க பார்ப்போம் இந்த வித்தை அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ பொறுமையாக கொஞ்சம் மனசு இலகி இடம் கொடுத்தாங்க. அவங்க சொந்த செலவில் இதை பண்ணியிருக்கோம். என்ன பண்ணியிருக்கோன்னு கேட்டிங்கன்னா, வெளியில் இருக்கிற தண்ணி உள்ளே வரக்கூடாது. எந்த தோட்டமாக இருந்தாலும் புரிஞ்சுக்குவாங்க, இது தமிழ்நாட்டில் எல்லா இடத்துக்கும் பொருந்தும். இது தமிழர்களுடைய புஞ்சை வேளாண்மை கட்டமைப்பு தான். இது இப்போ புதுசாக கண்டுபிடிச்சோம்னு நினைக்காதீங்க. காலங்காலமாக இருந்த தமிழர்களுடைய அறிவியல் இது. பாருங்க, வெளியூர் தோட்டத்தில் 3 அடிக்கு மேலே தண்ணி நின்னா கூட இங்கே பாருங்க, ஒரு 2.5 அடி 3 அடி மண்ணை போட்டிருக்காங்க, சாத்து 2 மாதிரி போட்டிருக்காங்க, சரிவா போட்டிருக்காங்க. அப்போ வெளியில தண்ணி நின்னா கூட இந்த சரிவு என்ன செய்யும், அப்படியே முட்டிக்கிட்டு நிற்கும், வராது. சரியா? அப்புறம் உள்ள பாருங்க, இந்த தொழிற்சாலை ஓரமாகவும் மண்ணு போட்டிருக்காங்க. சரியா? இங்கே அப்புறம் என்ன செஞ்சிருக்காங்கன்னா, ஒரு பைப்பு ஒன்று பதிச்சிருக்காங்க, ஒரு ஓட்டை. இது வந்து ஒரு பைப்பு அடி ஆழம், ஒரு 12 அடி ஆழத்துக்கு அப்படியே உள்ள எம்டி, வெறும் இடம், வெற்றிடம். அதாவது இந்த தோட்டத்துல ஒரு வெற்றிடமா ஒரு குழி தோண்டி இருக்கும். நல்லா புரிஞ்சுவாங்க. சாதாரணமா தரையில ஒரு பள்ளம் தோண்டுனா அந்த இடம் சுத்தி காயும் வேகமா. அந்த மாதிரி என்ன செய்றாங்க, ஒரு 12 அடி ஆழத்துக்கு ஒரு குழி, சதுர வடிவமான குழி. எப்பயுமே உருளை வடிவமா குழி போட்டீங்கன்னா சீக்கிரம் தண்ணியை உறிஞ்சாது. சதுர வடிவமான குழி இருக்கு பாருங்க, செங்குத்தா போட்டோம்னா அந்த குழியை சுத்தி ரொம்ப வேகமா காயும். தண்ணீர் இருந்தாலும் ரொம்ப வேகமா உறிஞ்சிரும். சதுர வடிவ குழி என்ன செய்யும், கூம்பு வடிவ குழி என்ன செய்யும், உருளை வடிவ குழி என்ன செய்யும் அப்படின்னு இன்னும் நம்ம படிக்கவே இல்லை. இது எல்லாம் வேலை செய்யுது. சதுரம் வேலை செய்யுது, செவ்வகம் வேலை செய்யுது, உருளை வேலை செய்யுது, கோலம் வேலை செய்யுது. இது எல்லாம் என்ன செய்யுதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு வேளாண்மை வடிவமைச்சவங்க நம்ம முன்னோர்கள். அதுலதான் வரப்பு உயர நீர் உயருங்கிறது, வரப்புகள் நீரை உருவாக்குகின்றன அப்படிங்கிற அர்த்தம். நம்ம மழை பெஞ்சா தண்ணி நிக்கணும் அந்த அம்மா சொல்லியிருக்காங்கன்னு நம்ம தப்பா தமிழ் படிச்சா அதுக்கு தமிழ் வந்து விடை சொல்ல முடியாது. ஏன்னா அவங்க எழுதி முடிச்ச ஆராய்ச்சி முடிவுகள் அது. அது மாதிரி எவ்வளவு மழை பெஞ்சாலும் அவ்வளவு தண்ணீர் பூமியை உறிஞ்ச வைக்கணும்னா செவ்வக வடிவத்துல ஒரு அடி, 1.5 அடி, 1.5 அடி அகலம், 1.5 அடி நீளம், கிட்டத்தட்ட ஒரு 12 அடி ஆழத்துல இரும்பு பைப்பா செஞ்சு வச்சிருக்கிறோம். இதுல இதை மண்ணாலேயே செய்யலாம். ஒன்றும் இல்லை, ஒரு 3 அடி ஒரு 2 அடி அகலம், 2 அடி நீளம், 2.5 அடி ஆழம் உள்ள ஒரு குழி, 1 ஏக்கர் நிலப்பரப்புல தோட்டம் முழுவதும் ஒரு 20 to 25 அடி, 25 குழி மார்கழி மாசம் கோடை துவங்கும் போது போட்டுடணும். அதாவது அடுத்தது மழைக்காலத்துக்கு முன்னாடி அதை மூடிடணும். தோட்டம் முழுவதும் இந்த ஈரகோளம் தெறிக்க காயுதுன்னு சொல்றோம்ல, அந்த மாதிரி 2.5 அடி ஆழத்துக்கு கண்மூடித்தனமா காயும் போது உள்ள இருக்கிற வெப்பம் வெளியேறும் போது அந்த தோட்டம் முழுசா காஞ்சிரும். அப்போ அடுத்த ஆண்டு இந்த குழியை மூடிடணும் மழைக்காலத்துக்கு முன்னாடி. அப்போ எவ்வளவு மழை பெஞ்சாலும் தோட்டம் முழுவதும் காஞ்சிருக்கிறதுனால எவ்வளவு மழை பெஞ்சாலும் அது நீரை உறிஞ்சிக்கும். இதுதான் புஞ்சை கட்டமைப்பு. சரியா? இந்த மாதிரி தோட்டம் இந்த ஃபேக்டரியில ஒவ்வொரு தடையும் திறந்து மூட முடியாதுங்கிறதுக்காக இந்த வேலையை செஞ்சிருக்கோம். இதனுடைய நோக்கம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நல்லா கொதிக்கிற கருங்கல்ல இருந்தா கூட கொதிக்குதுன்னு வைங்களேன், அது மேல தண்ணி ஊற்றினா தண்ணி ஆவியா போயிடும். அதாவது வெப்பம் அதிகமா இருந்தா தண்ணீரை கல்லு வந்து ஆவியாக்கி காண அடிச்சிடும். அதே போல ஒரு நூல் துண்டு, ஒரு நூல் உருண்டை இருக்கு, பஞ்சு உருண்டை, நல்லா காஞ்சி போச்சுன்னு வச்சுக்கோங்க, எவ்வளவு தண்ணி ஊத்துனாலும் அது உறிஞ்சிக்கும். ஈரமான பஞ்சு உருண்டை தண்ணியை உறிஞ்சாது. இந்த அடிப்படையில 2 விஷயம் புரிஞ்சுக்கோங்க. ஒண்ணு, அதிகமான சூடு இருந்தா தண்ணி ஆவியா போய் காண போயிடும். இன்னொன்னு, நல்லா காஞ்சி போச்சுன்னா அந்த பூமி தண்ணியை குடிக்கும், ஈர பூமி தண்ணியை குடிக்காது. அந்த அடிப்படையில பூமியை மிக வேகமா காய வைக்கிறோம், ஈரங்கிறதே இல்லாம பண்றோம். அந்த அடிப்படையில தான் இந்த மாதிரி செயற்கையை வடிவமைச்சிருக்கோம். முக்கியமா நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, இந்த இடத்துல எவ்வளவு தண்ணீர் பெஞ்சாலும் அது குடிச்சிடும். ஆனா வெளியில ஒரு 10 கட்டடத்தோட தண்ணீர் இது உள்ள வந்தா அங்கேயும் செஞ்சிருக்கிற வேண்டிய தண்ணி இங்க கொண்டு வந்து விட்டீங்கன்னா அது குடிக்க முடியாது. அதனால இதை செய்யணுங்கிறதுல 2 விஷயம் இருக்கு. ஒண்ணு, வெளி தோட்டத்துக்கு தண்ணீரோ வெளி கட்டடத்துக்கு தண்ணீரோ இது உள்ள வரக்கூடாது. உள்ள இருக்கிற தண்ணீர் எவ்வளவு பெஞ்சாலும் உறிஞ்சிக்கிற அளவுக்கு உள்ள வந்து இந்த கட்டடத்தினுடைய தரைப்பகுதியோ கட்டடத்தை சுத்தி உள்ள இடத்தையே காய வைக்கணும். அதை தான் இங்க செஞ்சிருக்கோம். மறுபடியும் புரிஞ்சுவாங்க, பூமி தோன்றிய நாள்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் நம்ம எல்லாம் தரையில தான் வாடுறோம். ஆனா தண்ணி குடிக்கிறோம். ஏது தண்ணீர்? பூமி உறிஞ்சி வச்ச தண்ணியை தான் நம்ம குடிக்கிறோம். மழை பெஞ்சு தண்ணி குடிச்சதே இல்லை. பூமிக்கு இந்த தண்ணீர் உறிஞ்சிக்கிற அறிவுன்னு ஒண்ணு இருக்குது அப்படின்னு நம்ம புரிஞ்சிக்கவே இல்லை. இதை நம்ம முன்னோர்கள்
கொஞ்ச நேரம் மழை பெஞ்சா என்ன சொல்லும், தொடர்ந்து மழை பெஞ்சா மேட்டில இருந்து பள்ளத்தை நோக்கி ஓடிடும். ஆனா அங்க பெய்யற தண்ணீர் அங்கேயே ஈரத்தோட இருந்தாதான் கடலை கொள்ள பத்திரமா இருக்கும். ஏன்னா தண்ணி இல்லாட்டினா தண்ணி பாய்ச்ச முடியாது இல்ல. அந்த காலத்துல போர் எல்லாம் கிடையாது. அந்த மாதிரி பூமியை தண்ணியை உறிஞ்ச வைக்கிற வேலையை செஞ்சதுக்கு பேர் தான் புஞ்சை கட்டமைப்பு. அதை செஞ்சுதான் அந்த காலத்துல பூமி உள்ள தண்ணியை கொண்டு போனாங்க. அதை தான் இப்ப நம்ம எடுத்து பூமி உள்ள தண்ணி இயற்கைன்னு நம்பிக்கிட்டு எடுத்து பாய்ச்சி அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி காணா போய் 1000 அடிக்கு போய் தண்ணியை காணும்னு தேடிட்டு இருக்கோம். அவங்க காலங்காலமா சேர்த்து வச்ச தண்ணி இது. எந்த முட்டாளோ சொன்னாங்கிற அறிவியல் நான் தான் விஞ்ஞானின்னு சொன்னாங்கிறத கேட்டுக்கிட்டு நம்ம தண்ணியை போர் போட்டு உறிஞ்சிட்டோம். தண்ணி பூமியில இயற்கைன்னு சொல்லி கொடுத்தோம். ஏன்டா தண்ணி இல்லைன்னு கேட்டா சொல்ல தெரியல. உண்மையில அது காலங்காலமா சேமிச்சு வச்ச தண்ணீர் அது. இப்போ மறுபடியும் நம்ம என்ன செய்யறோம், அந்த புஞ்சை கட்டமைப்பை கொண்டு வரோம். தண்ணீர் நிற்க முடியாத அந்த புஞ்சை கட்டமைப்பு. கடலை கொள்ளையில எவ்வளவு மழை பெஞ்சாலும் தண்ணி குடிச்சிரும். தென்னந்தோப்புல எவ்வளவு மழை பெஞ்சாலும் குடிச்சிரும். அப்பெல்லாம் தென்னந்தோப்புக்கெல்லாம் தண்ணி பாய்ச்சல, மழை பெஞ்சா மட்டும்தான் தண்ணி. அப்ப கடலை விளைஞ்சது, கம்பு விளைஞ்சது, சோளம் விளைஞ்சது. தென்னை மரத்துக்கெல்லாம் யாரும் தண்ணீர் பாய்ச்சல, மாந்தோப்புக்கெல்லாம் தண்ணீர் பாய்ச்சல. வானமே தண்ணி பாய்ச்சறப்ப வானம் மழை பொழிஞ்சப்ப கிடைச்சதுதான். அதுலதான் புஞ்சை தானியங்களையும் விளைய வச்சோம். நெல் வயல்களையும் நீரை நிறுத்தி 2 மாசம் பெய்யற நீர்ல 6 மாசம் நெல்லெல்லாம் விளைய வச்சோம். அதை நம்ம இப்ப சுத்தமா மறந்துட்டோம். மீண்டும் அந்த புஞ்சை கட்டமைப்பு வந்ததுன்னா இந்த சென்னை மாநகரம் மட்டும் இல்ல, உலக பெருநகரங்கள்ல எல்லாத்திலுமேங்க தண்ணீரே நிக்காது. எவ்வளவு நாள் மழை பெஞ்சாலும் பூமி தண்ணியை உறிஞ்சிற வேலையை நம்ம செஞ்சு பழகிட்டோம்னா, செஞ்சு காட்டிட்டோம்னா உலக பெருநகரங்களே வெள்ளத்திலிருந்து காப்பாற்ற முடியும். அதற்கான ஒரு அடிப்படை கட்டமைப்பை ஒரே ஒரு மாதிரி தான் செஞ்சிருக்கோம். இதுல முக்கியமா வெளி தோட்டத்தில இருந்தோ வெளி கட்டடங்கள்ல இருந்தோ தண்ணீர் வராம இருந்துட்டுன்னா நிச்சயமா இதை காப்பாற்றலாம். சென்னையில தொழிற்பேட்டையில, அம்பத்தூர் தொழிற்பேட்டையில திரு ஜெய் பாலாஜி இண்டஸ்ட்ரீஸ் தொழிலகம், ஜெய் பாலாஜி தொழிலகம், அங்க தொழிற்கூடத்துல திரு நந்தினி ஜெயகாந்த் அவங்களுடைய தலைமையில ஒரு முன்மாதிரி செஞ்சிருக்கோம். இது மாதிரியே இன்னும் ஒரு 2-3 செய்ய நாங்க விரும்புறோம். 10 கூட செய்ய தயாரா இருக்கோம். இலவசமா நாங்க செஞ்சு கொடுக்கவும் தயாரா இருக்கோம். விரும்பின நண்பர்கள், இந்த சென்னை மாநகரத்தை வெள்ளத்திலிருந்து காப்பாற்றணும் அப்படின்னு விரும்புகிற நண்பர்கள் தொடர்பு கொள்ளுங்க. தமிழ்நாடு மாணவ இளைஞர் கூட்டமைப்பு இந்த அடிப்படையில இதை செஞ்சிருக்கிறோம். இதை செய்ய ஆரம்பிச்சு 2 மாசம் ஆயிட்டு. இதை செஞ்சு ஆரம்பிச்சு 2 மாசம் ஆகுது. இது முழுமை பெற்று 1 மாசம் தான் ஆகுது. இதை இன்னும் போன ஜனவரி பிப்ரவரி, அதாவது மார்கழி தையிலே பண்ணியிருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், இந்த தோட்டம் இன்னும் பல 100 மடங்கு காஞ்சிருக்கும். எவ்வளவு மழை பெஞ்சாலும் அந்த நீரை எல்லாம் பூமி குடிக்கிற அளவுக்கு இந்த பூமியை உணர்த்தி இருக்கலாம். இருந்தாலும் பரவாயில்ல, இப்ப தொடங்கி இருக்கிறோம். எதிர்வரும் மழைக்காலத்துல இதை நம்ம மீண்டும் காணொலிக்கு கொண்டு வரோம். மீண்டும் இதுல என்ன நடக்குது அப்படிங்கிறத நிகழ்வின் வழியா நிரூபிச்சால் ஒழிய மக்களும் நம்ப மாட்டாங்க. இப்போ இருக்கிற விஞ்ஞானிகள் சொல்ற கூட்டமும் ஒத்துக்காது. அதனால நீரை உறிஞ்சுகிற ஒரு அமைப்புங்க. ரொம்ப சாதாரணமா சொன்னா பூமியை எவ்வளவு மழை பெஞ்சாலும் அவ்வளவு தண்ணியும் குடிக்க வைக்கிற ஒரு சாதாரண வேலையை நாங்க செய்யறோம். ஆண்டு முழுவதும் எப்ப மழை பெஞ்சாலும் சரி, எவ்வளவு மழை பெஞ்சாலும் சரி, அந்த இடத்துல பெய்யற தண்ணீரை இந்த இடத்திலேயே பூமியை குடிக்க வைக்கிறோம். இது பைப் வழியா உள்ள கொண்டு போற மழைநீர் சேகரிப்பு இல்ல. இந்த வெற்றிடம், இந்த பைப்பு எப்பவுமே வெற்றிடமாவே தான் இருக்கும். இது வழியா தண்ணி உள்ளவே போகக்கூடாது. அப்படியே இல்ல, புஞ்சை கட்டமைப்புல என்ன செய்வோம், மழை காலத்துல குடிய மூடிடுவோம். இதுல மழை காலத்துல அது மாதிரி மூடி திறக்க முடியாது தொழிற்சாலைங்கிறதுனால மழை நீர் உள்ள போக முடியாத அளவுக்கு உயரமான பைப்பு வச்சிருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 10 அடி ஆழத்துல இருந்து இது உள்ளே இருந்து இரவும் பகலும் வெப்பம் வெளியேறிக்கிட்டே இருக்கும். இந்த இடம் வேகமா காயும். அதனால எவ்வளவு மழை பெஞ்சாலும் நீரை உறிஞ்சோம். நல்லா கவனிங்க, இந்த ஓட்ட வழியா, இந்த பைப்பு வழியா தண்ணி உள்ள போறதில்ல. மழை நீர் சேகரிப்புங்கிற பேர்ல நம்ம பைப்பு வழியா தண்ணியை உள்ள கொண்டு போறோம். ஒரு 5000 சதுர அடியில் இருக்க பெய்கிற தண்ணீரெல்லாம் கொண்டு போய் கட்டடத்துல பெய்கிற தண்ணீரை ஒரு சின்னோண்டு பைப்பு வழியாலாம் கொண்டு போய் நீங்க முடியாது. இது என்ன செய்யும், இது உள்ளே இருந்து வெப்பம் வெளியேறிக்கிட்டே இருக்கும், காற்று வெளியேறிக்கிட்டு இருக்கும். பாக்கி இந்த கட்டடத்தை சுத்தி உள்ள இடம் தான் தண்ணி குடிக்கும். இந்த பைப்பு குடிக்கவே குடிக்காது தண்ணியை. அது உள்ள ஒரு சொட்டு தண்ணி கூட போகாது. அது உள்ள பெய்கிற தண்ணீர் கூட உள்ள போகாம மேல அடைச்சி வச்சிருக்கோம் பாருங்க. இது ஒரு மாதிரியாக திறந்து வச்சிருக்கோம். அப்படியே இருந்தாலும் இந்த இடத்துல பெய்கிற தண்ணீர் மட்டும்தான் உள்ள போகும். பாக்கி எந்த இடத்துல பெய்கிற தண்ணீரும் இந்த பைப்பை சுத்தி கூட உள்ள போகாம அடைச்சி வச்சிருக்கோம். பாத்துக்கோங்க நல்லா, தரையை சுத்தி. ஏன்னா தோட்டத்துல எங்க வேணாலும் தண்ணி நிக்கலாம், தவறி கூட இந்த குழி உள்ள போகக்கூடாது அப்படின்னு பண்ணியிருக்கோம். இதுவே திறந்த வெளி தோட்டமா இருந்தா குழியவே சுத்தமா மூடிடுவோம் மண்ணாலேயே. இது கட்டடமா இருக்கிறதுனால ஒவ்வொரு ஆண்டும் திறந்து மூட முடியாதுங்கிறதுனால இதை செஞ்சிருக்கோம். மற்றபடி வெளி தோட்டத்துல இருந்து அல்லது வெளி கட்டடத்துல இருந்து எங்கேயும் உள்ள தண்ணியே வர முடியாம சுத்தியும் அடைச்சிருக்கோம். அது போலவே இந்த பக்கத்திலும் இவங்களுக்கு தான் தொழிற்சாலையிலையும் உள்பக்கத்துல செவுத்தோரம் தண்ணீர் இல்லாம உள்ள தண்ணீர் கசிய முடியாம பண்ணியிருக்கோம். இதனால என்ன ஆகும், அங்க பெய்கிற தண்ணீரும் இங்க வந்துடும், அங்க வெளியில இருந்து பெய்கிற தண்ணீரும் உள்ள வந்துடும். அவ்வளவு தண்ணீரும் இங்க உள்ள வெற்றிடத்துல மட்டுமே நிற்கும். அவ்வளவு நீரையும்
ஓராண்டுல எவ்வளவு மழை நீர் பொழிஞ்சாலும் அவ்வளவு நீரையும் உள்வாங்குகின்ற ஒரு அமைப்பு நம்ம எல்லாருக்கும் வெளிப்படையா புரியுற மாதிரி சொல்லியிருக்கோம். இங்க செஞ்சே இருக்கிறோம். விரும்புறவங்க வந்து பாத்துக்குங்க. நிகழ்ச்சிக்கு வந்து சிறப்பு செய்த திரு ஐயா ரவிச்சந்திரன் ஐயா, ஓய்வு பெற்ற முன்னாள் மின்வாரியத்துறை இணை இயக்குனர், அடுத்தது திருமதி அனார்கலி அம்மா, தமிழ் ஆனந்த யோகத்தினுடைய நிர்வாக செயலாளர் திருமதி நந்தினி ஜெயகாந்த், இந்த இடத்தினுடைய உரிமையாளர் ஐயா, பெருமதிப்பிற்குரிய நண்பரும் ஐயாவும் திரு பழனிசாமி ஐயா. ஐயா சொல்லுங்க. டாக்டர் எம்ஜிஆர் யூனிவர்சிட்டியினுடைய டீனா இருக்காங்க ஐயா. ஐயா வந்து சங்கர் ஐயாவுடைய உதவி பேராசிரியராக இருக்காங்க. திரு சாய் செல்வம் ஆடிட்டரா இருக்காங்க. இயற்கை வேளாண்மையில மிகவும் ஆர்வமுடையவங்களா இருக்காங்க. அவங்களும் வந்திருக்காங்க. அண்ணாமலையில இயற்கை வேளாண்மையை முன்னெடுத்து வெகு சிறப்பாக செய்து கொண்டு இருக்கின்ற திரு மோகன் அவங்களும் வந்திருக்கிறாங்க. திரு ராஜா என்ன பொறுப்புல இருக்கீங்க? ஆமா, மென்பொருள் பொறியாளராக இருக்காங்க. இவங்க வந்திருக்காங்க. ஐயா சொல்லுங்க. ஜெகதீசன் டிஜே ஃபார்மிங் தமிழ் சேனலுடைய படுத்திருக்க ஃபேஸ்புக் டிஜே ஃபார்மிங் தமிழ் சேனல். நம்மளும் இயற்கையில் நம்மளுடைய பொங்கல் சேனல் பார்த்துருக்கீங்க. இவங்க எல்லாருடைய முன்னிலையில இதை பதிவு பண்ணியிருக்கோம். தொடர் பதிவுகளில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். நன்றி ஐயா, எல்லாருக்கும் நன்றி. வாங்க சாமி.